வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் திருக்கோயிலில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாகிருக்கு. மொத்தம் 3 விதமான காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த 3 பணியிடங்களுக்கும் நீங்கள் தேர்வு எழுத வேண்டியதில்லை, எந்தவித கட்டணமும் நீங்கள் கட்ட வேண்டியதில்லை. நோட்டிஃபிகேஷனில் குறிப்பிட்டுள்ள கல்வி தகுதி இருந்தால் நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். முக்கியமாக இந்த 3 வேலைகளுக்குமே 8ஆம் வகுப்பு பாஸ் ஆனவங்க, தமிழில் எழுத படிக்க தெரிந்தவங்க அனைவரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தினை சேர்ந்த அனைத்து ஆண்கள் பெண்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். சம்பளம் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 62,000 தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வாங்க, எந்த திருக்கோயிலில் இந்த வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு, என்னென்ன பதவிகள், எத்தனை காலியிடங்கள், ரிசர்வேஷன் கோட்டா இருக்கா, வயது வரம்புகள் என்ன, யாரெல்லாம் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, விண்ணப்ப படிவத்தை எப்படி பூர்த்தி செய்வது, விண்ணப்ப கடைசி நாள் எப்பொழுது, மற்ற விவரங்களை நோட்டிஃபிகேஷனில் விரிவாக பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு உண்டான வேலைவாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு தெரியும். முதல்ல இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் அதிகாரப்பூர்வ விண்ணப்ப படிவம். இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணி தான் இதில் ஃபில்அப் பண்ணி தான் நீங்கள் அனுப்பணும். நீங்களாகவே ஒரு விண்ணப்ப படிவம் தயார் செஞ்சீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் இந்த விண்ணப்ப படிவத்தை கீழே வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் பெயர் போட்டுட்டு உங்கள் முகவரி, இப்போ நீங்கள் வசிக்கிற முகவரியை கரெக்டாக போடுங்க, வித்து பின்கோடோடு போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்டர்வியூ கார்டு, லெட்டர் அந்த மாதிரி அனுப்புறதுக்கு வசதியாக இருக்கும். கல்வி தகுதி சான்றிதழ்கள் ஒன்லி ஜெராக்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்து அதில் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி சுய ஒப்பமிட்டு நீங்கள் இணைக்கணும். பிறந்த தேதி, வயது நீங்கள் குறிப்பிடணும். எந்த மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னு இங்கே குறிப்பிடுங்க. என்ன ஜாதியை சேர்ந்தவங்க, எஸ்சியா, எஸ்சி அருந்ததியரா, மிகவும் பிற்படுத்தப்பட்டோரா, சீர் மரபினரா, பிற்படுத்தப்பட்டோரா, பொது பிரிவினரா அப்படின்னு குறிப்பிட்டு நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் நோட் பண்ணுங்கள். ப்ரியாரிட்டி, அதாவது முன்னுரிமை ஏதோ கேட்குறீங்கன்னா, ஆதரவற்ற விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர் அப்படி ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை குறிப்பிட்டு அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் காப்பி நீங்கள் இணைக்கணும். மற்ற தகுதிகள் அப்படின்னா கம்ப்யூட்டர் நாலேஜு, ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருந்தால் நீங்கள் இங்கே நோட் பண்ணி அதற்குண்டான சான்றிதழ் நீங்கள் இங்கே இணைக்கலாம். தொலைபேசி எண், மொபைல் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் குறிப்பிடணும். மொத்தம் 3 விதமான பதவி இருக்குது. அதனால் நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் குறிப்பிடுங்க. 3 பதவிக்குமே உங்களுக்கு தகுதி இருந்தால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும். 3 பதவியை ஒரே அப்ளிகேஷனில் ஃபில்அப் பண்ணிங்கன்னா அது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில்அப் பண்ணி எங்கள் டேட் போட்டு உங்கள் சைன் பண்ணி நீங்கள் விண்ணப்பித்து அது கூட நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்வி தகுதி சான்றிதழ், மார்க் ஷீட்டு, டிசி அந்த மாதிரி, ஜாதி சான்றிதழ் காப்பி, குடும்ப அடையாள அட்டை நகல், அது ரேஷன் கார்டோட ஜெராக்ஸு, முன்னுரிமை கேட்குறீங்கன்னா அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸு, ஆதார் அட்டையோட ஜெராக்ஸு, வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்குண்டான காப்பி நீங்கள் இணைக்கணும். அது போக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, சுய விலாசமிட்ட ரூபாய் 25க்கான தபால், அதாவது 25 ரூபாய்க்கான ஸ்டாம்பை ஒட்டி உங்கள் அட்ரஸையே ஒரு கவரில் எழுதி அந்த கவரோடு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா எப்போ இன்டர்வியூ மற்ற விவரங்களை உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. அதனால் கண்டிப்பாக இது மறக்காதீங்க. இதுதான் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ வேலைவாய்ப்பு விளம்பர அறிவிப்பு. எந்த மாவட்டம், எந்த திருக்கோவில் பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை ஆஃபீஸில், அதாவது எங்கன்னா இணை ஆணையர் அலுவலகம், இணை ஆணையர் ஜாயின்ட் கமிஷனர் அலுவலகத்தில் காலியாக உள்ள 3 பணி இடங்களுக்கு அதிகாரப்பூர்வ விளம்பர அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த பதவிக்கு இடஒதுக்கீடு மற்றும்
கல்வி தகுதி, அதோட இந்து மத சமயத்தை சேர்ந்தவர் மட்டுமே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த செலெக்ஷன் வந்து ஒன்லி நேர்முக தேர்வு, அதாவது இன்டர்வியூ மூலமாக செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் எந்த விதமான எக்ஸாம் எழுத வேண்டியதில்லை. நீங்கள் உங்களுக்கு தகுதி இருந்தால் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி இந்த வேலை வாய்ப்பை பெறலாம். ஃபஸ்ட்டு வந்து ஓட்டுநர் டிரைவர் வேலைக்கு வந்து காலி இடங்கள் வந்து 1. ஊதிய விகிதம் பே மேட்ரிக்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா முதல் மாதமே வந்து 19,500 ப்ளஸ் அதர் அலவன்சஸ் தருவாங்க. அதிகபட்சமாக 62,000 வரைக்கும் தருவாங்க. பே லெவல் வந்து 8. இந்த ஓட்டுநர் வேலைக்கு வந்து கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு பாஸ் ஆகிருக்கணும். அது போக இலகு ரக வாகனம், அதாவது லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வித் பேட்ஜோடு இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நல்ல ஆரோக்கியமான உடல் தகுதி இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் பணிக்கு வந்து 3 காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 15,700 ப்ளஸ் அதர் அலவன்சஸ்ஸு, அதிகபட்சமாக 50,000 தரப்படும். பே லெவல் வந்து 1. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு பாஸ் ஆன அனைவரும், ஆண்கள் பெண்கள் அனைவரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டத்தினரும் விண்ணப்பிக்கலாம். குறிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. இரவு காவலர் நைட் வாட்ச்மேன் வேலைக்கு வந்து 1 காலியிடம் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கும் ஸ்டார்டிங் சம்பளம் வந்து 15,700லேருந்து அதிகபட்சமாக 50,000 வரைக்கும் தரப்படும். கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சியின்மை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் 8ஆம் வகுப்பு ஃபெயிலாக இருந்தவங்க கூட இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். நன்றாக எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அதோட முக்கியமாக மிதிவண்டி, அதாவது சைக்கிள் வந்து ஓட்ட தெரிஞ்சவராக இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டுநர் பணியிடத்துக்கு வந்து பொது போட்டி, அதாவது டிரைவருக்கு வந்து பொது ஓசி அனைவரும் விண்ணப்பிக்கலாம். அலுவலக உதவியாளருக்கு வந்து 3 பணியிடங்களில், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 3 காலியிடத்தில் 1 காலியிடம் வந்து பொது போட்டி, முன்னுரிமை பெற்றவர் அவங்க விண்ணப்பிக்கலாம். 2வது அலுவலக உதவியாளருக்கு ஆதி திராவிடர், அருந்ததியர், ஆதரவற்ற விதவை அவங்களுக்கு முன்னுரிமை உண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா 3வது வேலைவாய்ப்பு வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்பரம்பினர், அந்த எம்பிசி டிஎன்சி அவங்களுக்கு முன்னுரிமை தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது இரவு காவலர் பணிக்கு வந்து அனைவரும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக, அதாவது 1/1/2003 தேதிப்படி நீங்கள் கணக்கு பண்ணி போடணும். அதிகபட்ச வயது வந்து எஸ்சி, எஸ்டி, எஸ்சி, அருந்ததியர் அவங்களுக்கு வந்து 37 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். பொது பிரிவினர்களுக்கு வந்து 32 வயதுக்குள்ளே இருக்கணும். எம்பிசி டிஎன்சி பிரிவினர்களுக்கு வந்து 34 வயதுக்குள்ளே இருக்கணும். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் வந்து 34 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். குறைந்தபட்ச வயது அனைவருக்குமே வந்து 18 வயது பூர்த்தியாக இருக்கணும். அதுபோக வயது வரம்பு தளர்வு வந்து அரசு, தமிழ்நாடு அரசு விதிமுறைகள் படி தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்தால், இந்த இந்து சமயத்தை சார்ந்தவர் மட்டும் வந்து விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்திங்கன்னா 17/1/2024 அன்னைக்கு மாலை 5:30க்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சப்மிட் பண்ணணும். 5:30க்கு மேலே டைம் ஆச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் இந்த வேலைக்கு நீங்கள் உடனே அப்ளை பண்ணணும். அப்ளை எப்படி பண்ணுறது அப்படின்னா, சான்றிதழ்கள் நகலில் சான்றிட்டும், அதாவது சுய ஒப்பம், செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணணும். அது போக புகைப்படம், ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒன்று ஒட்டணும். அது சுய விலாசமிட்ட 25 ஸ்டாம்ப் வந்து ஒட்டி அதில் உங்கள் அட்ரஸை நீங்கள் எழுதி அந்த கவர் வந்து கண்டிப்பாக இணைக்கணும். இந்த வேலைக்கு வந்து இருப்பிட முகவரி, அஞ்சல் பின்கோடு, உங்கள் மொபைல் நம்பர் ஆகியவற்றை தெளிவாக எழுதணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. எந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா தனித்தனியாக, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அலுவலக உதவியாளர் பணியிடம் அப்படின்னு நீங்கள் குறிப்பிடணும். இரவு காவலருக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா இரவு காவலர் அப்படின்னு போடணும் கவரில். இல்லை டிரைவருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா டிரைவர், ஓட்டுநர் அப்படின்னு நீங்கள் குறிப்பிடணும்.
ஒரே ஆள் 3 வேலைக்கு விண்ணப்பிச்சிங்கன்னா 3 கவரில் தனித்தனியாக அப்ளிகேஷன் வந்து நீங்கள் போடணும், மறந்துடாதீங்க. ஒரே அப்ளிகேஷனில் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஒரே அப்ளிகேஷனில் 3 வேலைக்குமே நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு போட்டிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், இணைத்து அனுப்ப வேண்டிய விபரம் என்னன்னா, விண்ணப்பதாரர் பெயர் மற்றும் முகவரி, பின்கோடோட 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதுக்கான, பெறாததற்கான, அதாவது பாஸ் பண்ணதுக்கான, இல்லை ஃபெயில் ஆகிறதுக்கான சான்றிதழ்கள், மார்க் ஷீட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணலாம், காப்பி. அடுத்தது லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸு, அடுத்தது டிசி, அடுத்தது ஜாதி சான்றிதழ், தூத்துக்குடி வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சுருந்தீங்கன்னா அதுக்குண்டான சான்றிதழ், பதிவு சான்றிதழ் நகல் ஜெராக்ஸு, அடுத்தது குடும்ப அட்டை நகல், ரேஷன் கார்டோட ஜெராக்ஸு, இன சுழற்சி கேட்டிங்கன்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட் நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும். இதர தகுதி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், கம்ப்யூட்டர் இல்லை ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதோட காப்பி வந்து நீங்கள் அட்டாச் பண்ணலாம். முக்கியமாக சுய விலாசம் மட்டும் 25 ரூபாய் ஸ்டாம்ப் ஒட்டி நீங்கள் ஒரு கவரை வந்து அட்டாச் பண்ணணும். இந்த எல்லாத்தையும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா, இணை ஆணையர், இந்து சமய அறநிலையத்துறை, 35/1A, மேலரத வீதி, தூத்துக்குடி 628002. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் நேரிலையோ, லோக்கலில் இருந்தீங்கன்னா இல்லை வெளி மாவட்டத்தில் இருந்தவங்க இருக்கிறவங்க வந்து தபால் மூலமாகவோ 17/1/2024 மாலை 5:30க்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்களை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். மற்ற நண்பர்களுக்கும் மற்ற உங்களிடம் உள்ள குரூப்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. யாருக்காவது இந்த வேலைவாய்ப்பு உபயோகமாக இருக்கும். மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம்.